அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மிஷ்காத்துல் மசாபீஹ், ஒளி விளக்குகளின் மாடம் என்ற கிதாபை இமாம் முஹம்மது இப்னு அப்துல்லா அல் ஹத்தீப் அத்திபிரிசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களால் எழுதப்பட்ட ஹதீஸ் கிதாபான மிஷ்காத்துல் மசாபீஹ், எப்படி ஒரு மாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒளி விளக்கு அங்கு இருக்கக்கூடிய இருளை அகற்றுவதை போன்று நான் எழுதிய இந்த கிதாபில் இருக்கக்கூடிய ஹதீஸுகள் மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய இருள் என்கிற பாவத்தை, வழிகேட்டை நீக்க வேண்டும், உள்ளத்தை வெளிச்சவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக இந்த இமாம் அவர்கள் மிஷ்காத்துல் மசாபீஹ் என்று இதற்கு பெயரிட்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக படிக்கக்கூடிய நமக்கும் அல்லாஹு தாலா அது போன்ற ஒரு வெளிச்சத்தை அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ளத்திலே அல்லாஹ் கொடுப்பானாக. அதில் முதலாவது தலைப்பாக அல் ஈமான் என்கிற பாடத்தை நாம் பார்த்துட்டு வர்றோம். ஈமானில் நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த கிதாபுடைய இமாம் ஒவ்வொரு தலைப்புலையும் 3 ஃபஸ்லாக பிரிக்கிறார். இந்த கிதாபுடைய அசல் கிதாப் மசாபீஹு சுன்னா அதானே, அதை எழுதுனது இமாம் பகவி ரஹ்மத்துல்லா அலைஹி. அவங்க கிதாபை கையில் எடுத்து அந்த கிதாபில் இருக்கக்கூடிய ஹதீஸுக்கு அறிவிப்பாளர்களை போட்டு, சஹாபி யார், அந்த கிதாப் அந்த ஹதீஸ் எந்த கிதாபில் வருது அப்படின்றதெல்லாம் இணைச்சி என்ன செஞ்சுருக்காங்க, எழுதியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 3 ஃபஸ்ல். முதலாவது ஃபஸ்லில் முத்தஃபக்குன் அலைஹியான புகாரி முஸ்லீமுடைய ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. 2வது பகுதியை புகாரி முஸ்லீம் அல்லாத இன்ன பிற சிஹாவ் சித்தாவுடைய அபு தாவூத், இப்னு மாஜா, நசஈ, திர்மிதி போன்ற கிதாபோடைய ஹதீஸுகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. 3வது ஃபஸ்லில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இவங்க யாருமே கொண்டு வராத அசல் கிதாபான இமாம் பகவியுடைய மசாபிஹு சுன்னால கொண்டு வராத, அந்த இமாம் கொண்டு வராத எத்தனையோ ஹதீஸுகளை இந்த 3வது தலைப்பில் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இப்படி ஒரு சிறப்புக்குரிய கிதாபை தான் நம்ம பார்த்துட்டு வர்றோம். ஈமானில் 19 ஹதீஸ் முடிஞ்சு 20வது ஹதீஸ் நம்ம பார்க்குறோம். அன் அபி ஹுரைரத்த ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபு ஹுரைரா ரலியல்லாஹுவை தொட்டு அறிவிக்கப்படுகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்கிறார்கள். ஹதீஸுல் குதுசியை சொல்கிறாங்க. ஹதீஸுல் குதுசினா என்ன? அல்லாஹ் சொன்னதாக நபி அவர்கள் சொன்னது. காலல்லாஹு, அல்லாஹ் சொன்னான், கதபனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை என்ன செய்தான், பொய்ப்படுத்தினான். வலம் யகுன் லஹு தாலிக, ஆனால் அவனுக்கோ அந்த விஷயத்திலே தகுதி இல்லை. வலம் யகுன் லஹு தாலிக அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு அது இல்லை அப்படின்னா என்ன இல்லை, அவனுக்கு எந்த தகுதியும் இல்லாத நிலையில் ஆதமுடைய மகன் என்ன செய்தான், என்னை பொய்ப்படுத்தினான். அது மட்டும் இல்லை, ஓ சதமணி, மேலும் என்னை அவன் ஏசுகிறான். என்ன செய்கிறான், திட்டுறான். ஆதமுடைய மகன் என்னை திட்டுகிறான். வலம் யகுன் லஹு தாலிக, அதற்கும் அவனுக்கு தகுதி இல்லாத நிலையிலே, அவனுக்கு தகுதி இல்லாத நிலையிலே என்னை பொய்ப்படுத்துகிறான், அவனுக்கு தகுதி இல்லாத நிலையிலே என்னை திட்டுகிறான். இப்போ என்ன கேள்வி வருது, அது எப்படி அல்லாவை பொய்ப்படுத்துறதுனா என்ன, அல்லாவை திட்டுவதுனா என்ன அப்படின்றத அந்த இமாம் அவர்களே அந்த கிதாபில் தொடர்ச்சியில் ஹதீஸில் சொல்கிறாங்க. அம்மா தக்தீபுஹு ஈயாய, அவன் என்னை பொய்ப்படுத்துவது என்பதனுடைய அர்த்தம் என்ன செய்யறது, பொய்ப்படுத்துவது என்பதனுடைய அர்த்தம் ஐயக்கூல, அந்த மனிதன் சொல்வது என்ன, சொல்வது இன்னி, நிச்சயமாக நான், லன் உஈதஹு கமா பதஅதுஹு, ஆரம்பத்திலே அவனை நான் படைத்ததை போன்று மீண்டும் அவனை நான் படைக்க மாட்டேன் என்று அவன் சொல்வது. அப்படின்னா என்ன அர்த்தம், மறுமை நாளில் அல்லாஹு தாலா எல்லா படைப்புகளையும் அழிச்சு எல்லா மௌத்தானவங்களை எல்லாத்தையும் அல்லாஹ் மீண்டும் உயிர் பெற்று எழச் செய்வான்ல, அதை அவன் என்ன செய்கிறான், அது எப்படிங்க, கோடி 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 கோடிக்கணக்கான அந்த படைப்பையும் அல்லாஹ் எப்படி படைச்சானோ அப்படி மறுபடியும் என்ன செய்வான்,
ரெடி என்ன செய்வான், திருப்பி அல்லாஹ் இது பண்ணுவான் ரெண்டாவது சூர் ஊதின பிறகு. அதை மறுக்கிறாங்க தெரியுமா? அதைத்தான் அல்லாஹு தஆலா பொய்ப்படுத்துவதாக என்ன செய்கிறான், சொல்கிறான். என்ன சொல்கிறான்? அந்த அடியான் சொல்வது என்ன சொல்கிறான்? இன்னி நிச்சயமாக நான் லன் உழைதஹு, அவனை திருப்பி படைக்க மாட்டேன் என்று அவன் சொல்வது. எப்படி? கமா பதஅத்துஹு, ஆரம்பம்னு அர்த்தம். இந்த இடத்துல அர்த்தம், அவனை நான் ஆரம்பத்திலே தொடக்கத்திலே படைத்ததை போன்று மீண்டும் என்னை அவன் படைக்க மாட்டான் என்று அவன் சொல்வதுதான் என்னுடைய விஷயத்தில் அவன் பொய்ப்படுத்துவது. சில பேர் அதை மறுக்கிறாங்க. மறுமையை மறுக்கக்கூடியவர்கள் மீண்டும் அல்லாஹ் உயிர் அல் பாசு பாதல் மௌத், அதை மறுப்பதைத்தான் இந்த இடத்துல அல்லாஹு தாலா என்னை பொய்ப்படுத்துவது என்று சொல்கிறான். சொல்லுங்க மாஹிர், சம்மதம் போலவ போனா வாங்க. அடுத்து அல்லாஹு தாலா அதை விளக்கி சொல்றான். ஓ அம்மா ஷத்துமுஹு, ஓ அம்மா ஷத்துமுஹு இய்யாய, என்ன அர்த்தம்? என்னை அவன் திட்டுவது என்பதனுடைய அர்த்தம், என்னை அவன் திட்டுவது என்பதனுடைய அர்த்தம் ஐயக்கூல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அம்மா ஷத்துமுஹு இய்யாய, அவன் என்னை திட்டுவது ஏசுவது என்பதனுடைய அர்த்தம் ஐயக்கூல, அவன் சொல்வது இத்தஹதல்லாஹு வலதன், அல்லாஹ் தனக்கு ஒரு குழந்தையை இல்லையா? அதில் எப்படி எப்படி ஷத்துமுஹு இய்யாயாக்கு என்ன போட்டிருக்கு? எங்க இருக்கு? ஓ அப்படி இருக்கு. லை யுஈதனி, அவன் என்னை திருப்ப மாட்டான், கமா பதானி வலைஸ் அபுலுல் ஹல்கி பிஹவன் அலைஹி ஆதத்து. சரி, அடுத்து அப்படி கண்டினியூ பாருங்க. அப்போ சத்தம் செய்வதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹு தாலா குழந்தையை எடுத்துக்கொண்டான். ஆனால் அனசமது, நான் சமதன என்ன? தேவையற்றவன். அல்லது லம் அலித் வலம் ஊலது, நான் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அப்படிப்பட்ட சமதாக நான் இருக்கிறேன். வலம் யகுல்லி குஃப்வன் அஹத், எனக்கு நிகராக யாரும் இல்லை. இதுதான் அதனுடைய அர்த்தம். லம் எலிது வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃப்வன் அஹத், ரவாஹுல் புகாரி. வஃபி ரிவாயத்தின் நான் இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸுடைய ரிவாயத்தில் இப்படி வருது. எப்படி வருது? ஓ அம்மா இருக்காது, ஓ அம்மா ஷத்துமுஹு இய்யாய, அவன் என்னை திட்டுவது என்பதனுடைய அர்த்தம் ஃபகௌலுஹு, அவன் சொல்வது லீ வலதுன், அவன் என்ன சொல்றான்? அல்லாஹ்வாகி எனக்கு குழந்தை இருக்குன்றான். ஆனால் வ சுபஹானி, நான் பரிசுத்தமானவன், அன் அத்தஹித, நான் தேர்ந்தெடுத்து கொள்வதை விட்டு பரிசுத்தமானவன், சாஹிபத்தன், துணையை, எனக்கு ஒரு துணையை எடுத்துக்கொள்வதை விட்டு நான் பரிசுத்தமானவன், அவ் வலதன், அல்லது ஒரு குழந்தையை நான் எனக்கு எடுத்துக்கொள்வதை விட்டு நான் பரிசுத்தமானவன் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்கிறான். ஓகேவா? அடுத்து அப்போ அல்லாஹு தாலாவுக்கு சாஹிபத் என்கிற மனைவியும் கிடையாது, வலது என்கிற குழந்தையும் கிடையாது. ஓகேவா? அடுத்து அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுவும் ஹதீஸுல் குத்ஸி. கால அல்லாஹு தஆலா, அல்லாஹ் சொல்றான், யுஅதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை நோவினைப்படுத்துகின்றான். அல்லாஹ் என்ன சொல்றான்? நோவினைப்படுத்த, புண்படுத்துறான். யசுபு தஹ்ர, காலத்தை அவன் திட்டுகிறான். வ அனத்தஹர், நானே காலம். பியதி அல் அம்ரு, என் கரத்தில்தான், என் கையிலே தான் அதிகாரம் உள்ளது.
பி எதி அல் அம்ருன், அம்ருனா என்னது? அதிகாரம், ஆட்சி அதிகாரம் என் கையிலே இருக்கிறது. அது மட்டும் இல்லை, உகல்லிபுல் லைல வன்னஹார, இரவு பகலை மாறி மாறி வரச் செய்பவனும் நான் தான். யோதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை நோவினைப்படுத்துகிறான். யசுபுத்தஹ்ர, காலத்தை திட்டுகிறான். அடப்பாய் அனத்தஹ்ரு, நான் தான்ப்பா காலம். பி எதி அல் அம்ரு, என் கரத்தில் தான் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. உகல்லிபுல் லைல வன்னஹார, இரவையும் பகலையும் மாறி மாறி வரச் செய்பவன் நான் தான். ஏன் அல்லாஹு தஆலா இப்படி சொல்கிறான் அப்படின்னா, அந்த காலத்தில் அரபியர்கள்ட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. எதை நடந்தாலும் அதை காலத்தோடு இணைத்து பேசக்கூடிய ஒரு வழக்கம் அரபியர்கள்ட்ட இருந்துச்சு. காலந்தான் அவனை அழிச்சிருச்சு, காலந்தான் என்னை இந்த கொடுமைக்கு ஆளாக்கியது, மோசமான காலண்டா இது, நாசமான காலண்டா இது அப்படின்ட்டு இந்த ஐயாமுல் ஜாஹிலியால எது நல்லது கெட்டது நடந்தாலும் அவங்க எதோட இணைச்சு தான் பேசுவாங்க? காலம். புரிஞ்சா? இப்போ அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? டேய், காலம் இல்லை, அந்த காலத்தையே படைத்த என்னுடைய நான் தான் அதில் ஆளு. நீ காலத்தை நீ திட்டனா, காலத்தை நீ குறை சொன்னா, நீ காலத்தை குறை சொல்கிற மாதிரி இல்லை, காலத்தை படைத்து இயக்குவனாகி என்னை குறை சொன்ன மாதிரி. அதனால தான் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்கிறான். என்ன சொல்கிறான்? யசுப்பு தஹ்ரவான தஹ்ருன்றான். அப்போ காலத்தை திட்டினா நீ காலத்தை திட்டுறதா அர்த்தம் இல்லைப்பாவா? அதுவும் ஒரு படைப்பு தான், காலத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. பின்னாடி நாஃபில் ஆடுறா இருந்தால் என்ன தான் நீ திட்டுற அப்படின்னு அர்த்தம். அதுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? இந்த ஹதீஸில் என்ன சொல்கிறான்? அப்போ காலத்தை நீ சபிப்பதின் மூலமாக அல்லாவையே நீ சபிக்கிற மாதிரி தான். காலத்துக்கும் இங்கே நடக்கிறதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. நல்லது கெட்டது எல்லாமே அல்லாஹ் சம்பந்தப்பட்டது, ஏன் சம்பந்தப்பட்டது தான். நீ காலத்தை திட்டினா என்ன திட்டின மாதிரி தான் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் இந்த இடத்துல? அதை சொல்கிறான். அதனால தான் சொல்கிறான், இரவு பகல் மாறுறது கூட என்னது? உகல்லிபுல் லைல வன்னஹார், இரவும் பகலும் கல்பு மாறி மாறி வர செய்வது நான் தான் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஓகேவா? சில பேர் சொல்லுவாங்க எல்லாமே இயற்கை அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. சொல்ல புரிஞ்சா? இந்த வகையை சார்ந்தவங்க தான். எல்லாமே என்ன தான்? எல்லாம் இயற்கை, அது காலத்தை விட்டு என்ன அது பாட்டு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்வாங்க. புரிஞ்சா? ஆனால் இயற்கை அப்படின்றது ஒன்றும் கிடையாது. அந்த இயற்கை அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ் தான் அதற்கு பின்னாடி இந்த இயற்கையும் காலத்தையும் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்ருக்கான்? இயக்கி கொண்டிருக்கிறான். எதுவும் தானாக என்ன செய்யாது? நடக்காது. அப்போ நீ எதை நீ தூற்றினாலும், இயற்கை காலத்தை நீ தூற்றினாலும் அது என்னை தூற்றியதை போன்றுதான், ஏன்னா அதை நான் தான் இயக்கிறேன் அப்படின்னு அல்லாஹு தஆலா இந்த ஹதீஸுல் குதுஸின் மூலமாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். அடுத்து அன் அபி மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான் பாருங்கள் இந்த ஹதீஸில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க அல்லாஹ்வை பற்றி, மா அஹதுன், ஒருவரும் இல்லை, அஸ்பர், மிகவும் பொறுமையான ஒருவர் இல்லை, அலா அதன், என்ன அர்த்தம்? ஒரு நோவினையை, யஸ்மஹு மினல்லாஹி, ஒரு நோவினையின் மீது மிகவும் பொறுமையானவர் யாரும் இல்லை. எப்படிப்பட்ட நோவினை? யஸ்மஹு, அந்த நோவினையை அவர் கேட்கிறார். ஒருத்தர் என்ன செய்கிறாரு? மனவேதனைக்கு உள்ளாகிற மாதிரி ஒருத்தர் பேசுகிறார். அந்த பேசுறதை கேட்டு மிகவும் பொறுமையாக இருக்கக்கூடியவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. மினல்லா, அல்லாவை தவிர, அல்லாவை விட மனவேதனைக்குள்ளாகும் செய்தியை கேட்டு மிகவும் பொறுமையாக இருக்கக்கூடியவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. புரிஞ்சா? மா அஹதுன் அஸ்பரு அலா அதன் யஸ்மஹு. அல்லா பாருங்க, நோவினை தரக்கூடிய செய்தியை காதால் கேட்டு மிகவும் பொறுமையாக இருக்கக்கூடியவர் யாரும் இல்லை, மினல்லா, அல்லாவை விட. ஏன்
யதுஊன லஹுல் வலத, அல்லாஹ்வுக்கு குழந்தை இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த கிறிஸ்துவர்கள்லாம் சொன்னாங்கல்ல, நபிமார்களை இப்னுல்லான்ட்டாங்க, உசைர் இப்னுல்லான்ட்டாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்ல, அல்லாஹ்வுக்கு என்ன இருக்குன்றாங்க? குழந்தை இருக்குன்றாங்க. ஆனால் அப்படிலாம் சொல்லியும் கூட சும்மா யுஆஃபீஹிம், பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு உடல் நலத்தையும் கொடுக்கிறான், வ யர்சுக்குஹும், அவர்களுக்கு உணவு என்கிற ரிசுக்கையும் கொடுக்கிறான். இதனால தான் என்ன சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ், எப்பா ஒருத்தன் உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு செய்தியை சொல்லி அதில் அல்லாஹ்வை விட பொறுமையாக இருப்பவன் யாரும் இல்லை. ஏன்னா அல்லாஹ்வுக்கு குழந்தை இருக்குன்னு சொல்கிறதே ஷிர்க்கு. அப்படிப்பட்ட ஷிர்க்கை இந்த மனிதர்கள் செஞ்சும் கூட அல்லாஹ் அவர்களுக்கு உடல் நலத்தையும் கொடுக்குறான், ரிசுக்கையும் கொடுக்குறான். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மா அஹதுன் என்னது அஸ்பரு அலா அதன் யஸ்மாஹு மினல்லா, அல்லாஹ்வோட யாரா பொறுமைசாலி? மனவேதனைக்குள்ளாகிற மாதிரி ஒருத்தன் ஒரு செய்தியை சொல்லி அதில் மிகவும் பொறுமையாக இருக்கிறது அல்லாஹ்வோட யார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒரு என்ன சொல்கிறாங்க, ஒரு இதுவாக கேட்குறாங்க. கேட்டுட்டு அவங்க அந்த இதையும் சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ அல்லாஹ்வுக்கு குழந்தை இருக்குது, அல்லாஹ்வுக்கு இணை இருக்குன்னு அப்படின்னு இந்த மக்கள் சொன்னாலும் அல்லாஹ் அவங்கள என்ன செய்கிறதில்ல? தண்டிக்கிறானா? தண்டிக்கிறது இல்லை. அவருக்கு ரிசுக்கு கிடைக்கிது. இன்னும் சொல்லப்போனால் முஷ்ரிக்கா இருக்கவன் நல்லா வாழ்கிறான். சொல்ல புரிஞ்சா? நல்லா சூப்பராக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? மிகவும் பொறுமையாக இருக்கிறான். எப்படி தான் அல்லாஹ் பொறுமையாக இருக்கான்னு ரசூலுல்லாஹ்வே ஆச்சரியப்பட்டு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இதை நம்ம பார்க்க முடியுது. ஆனால் இன்னொரு ஹதீஸில் வருது, அல்லாஹ் தஆலா ஒரு கொசுவுடைய ரக்கைக்கு நிகராக கூட இந்த உலகத்தை என்ன செய்யலை? மதிக்கலை. அப்படி மதிச்சிருந்தானா ஒரு வயலுக்கு ஒரு மிடர் தண்ணி கூட கொடுத்த ஹதீஸ் வருது இல்லை? அது என்ன ஹதீஸ்? அது ஒரு ரிவாயத்தில் வருது இல்லைங்க, இக்காக்குடைய பாடத்தில் பார்த்துருப்போமே. அல்லாஹ் தஆலா இந்த துன்யாவை லவ் கானத்தி துன்யா, ரொம்ப அற்புதமான ஹதீஸ், சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த ஹதீஸ் வந்து திருமிதியில் வருது, லவ் கானத்தி துன்யா, இந்த துன்யா மட்டும் இருந்திருந்தால், தஅதிலு இன்தல்லாஹி ஜனாஹ பவுலத்தின், ஒரு கொசுவுடைய ரக்கைக்கு நிகராக அல்லாஹ்விடத்திலே இது துன்யா மட்டும் மதிக்கத்தக்கதாக இருந்திருந்தால், மா சகா காஃபிரம் மின்ஹா ஷர்பத்த மாயின், இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு காஃபிருக்கு ஒரு 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 மிடர் தண்ணியை கூட அல்லாஹ் கொடுத்துருக்க மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கொசுவுடைய ரக்கைக்கு நேராக கூட இதை மதிக்கலை இந்த துன்யாவை. அப்படிப்பட்ட துன்யாவை தான் நீ கட்டி அழுகிறியடா அப்படின்னு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறதாக வரக்கூடிய ஒரு ஃபேமஸான ஹதீஸ். ரிகாக்குடைய பாடத்தில் என்ன செய்யுது? இன்னொரு ஹதீஸில் வருது, துன்யாவை பற்றி சொன்னால் நிறையா வருது. நம்ம அந்த துன்யாவை தான் ரொம்ப ஆசைப்படுறோம். என்ன இலியாஸ் மோலா, அந்த துன்யாவை தான் என்ன செய்கிறோம்? ஆசைப்படுறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, துன்யா எந்த அளவுக்கு சொல்கிறாங்க பாருங்கள், துன்யாவுடைய வாழ்க்கையை. அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இந்த ரிகாக்குடைய பாடத்தில் வந்தால் தெரியும். ஒரு ஹதீஸில் இப்படி வருது, துன்யா ஃபில் ஆஹிரா, மறுமையை ஒப்பிட்டு பார்க்கிற போது துன்யா என்பது ஒன்றும் இல்லை, இல்லா கமா யுதுகிலு அஹதுக்கும் உஸ்பாஹு ஃபில் எம்மி ஃபல் எந்தொரு பிமா தருஜி. ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? தன்னுடைய விரலை கடலிலே முக்குகிறான், முக்கி எடுத்து பார்க்குறான், விரலில் எவ்வளோ இருக்க போகுது? அவ்வளோதான்டா துன்யா, இந்த கடல் அளவு தான்டா மறுமை அப்படின்றாங்க. இப்போ ஒன்றுத்துக்கும் நிரந்தரம் இல்லாத, எந்த பிரயோஜனம் இல்லாத இந்த துன்யாவுக்கு நம்ம பேய் பிடிச்சி அலையிறோம், மறுமையை மறந்து. புரிஞ்சா? இது நிரந்தரம் இல்லையே. எப்போ வேணால் நமக்கு அல்லாஹ் அஜல் வரலாம், எப்போ வேணாலும் இதை காலி பண்ணி விட்டு கபருடைய வாழ்க்கைக்கு போகலாம். ஆனால் எல்லாரும் என்ன செய்கிறோம்? துன்யா துன்யா துன்யான்னு என்ன செய்கிறோம்? ரஹ்மத்துல்லா, துன்யாவுடைய அது அல்லாஹ் குர்ஆன்லேயும் நிறைய வச்சு வெளுத்து வாங்கிட்டான். ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாவுல் குரூர், ஏமாற்றக்கூடிய ஒரு சுகபோகத்தை தவிர இந்த உலகம் எதுவும் இல்லைன்ட்டான். அன்னல் ஹயாத்து துன்யா லைபுன் வ லஹ்புன் வ ஸீனத்துன், ஒரே தாக்குதல் தான் துன்யாவை பற்றி. புரிஞ்சா?
நீங்கள் எடுத்து பாருங்க. சரி வாங்க, அப்போ என்ன டாபிக் மாறிச்சு சொல்லிக்கிட்டு இருந்தோம். எதுக்கு இந்த வம்சி துனியாவை பற்றி? அல்லாஹ் அன் முஆதின் ரலியல்லாஹு கால, முஆத் ரலியல்லாஹுவை தொட்டு அறிவிக்கப்படுகிறது. முஆத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, குந்து நான் இருந்தேன், ரிதுஃபன் நபி அலா ஹிமாரின், கழுதையின் மீது பயணம் செய்கிற போது நபிக்கு பின்னால் நான் இருந்தேன். அந்த கழுதைக்கு பேர் என்ன? யுகாலு லஹு அஃபீர். அந்த கழுதைக்கு பேர் என்னது? உஃபைர். உஃபைர் அஃபீரில் உஃபைர். உஃபைர் தானே போட்டிருக்கு, ஹர்கத்தே போடலையா? அந்த இபாரத்தே இல்லையா? ஓ, யுகாலு லஹு உஃபைர்னு இல்லை, அதற்கு உஃபைர் என்று பேரான் அந்த கழுதைக்கு. ஃபகால கேட்டாங்க, யா முஆத், ரசூல்லா கேட்டாங்க, முஆதே ஹல் தத்ரி, உனக்கு தெரியுமா, ஹக்குல்லாஹி அலா இபாதிஹி, ஒரு அடியானுக்கு அல்லாஹ்வுடைய விஷயத்திலே செய்ய வேண்டிய ஹக்கு என்னன்னு தெரியுமா, உரிமை என்னன்னு தெரியுமா? உடனே அவங்க கேட்குறாங்க, ஒமா ஹக்குல் இபாதி அலல்லாஹி. இன்னொரு கேள்வி, ரெண்டாவது கேள்வி, அல்லாவுக்கு அடியானின் மீது என்ன ஹக்கு, ரெண்டு கேட்குறாங்க. அதே மாதிரி அல்லாவுக்கு என்ன ஹக்கு? உடனே இவங்க சொல்கிறாங்க, குல்து அல்லாஹு ரசூலுஹு ஆலம், அல்லாவுக்கும் ரசூலுக்கும் தான் மிகவும் தெரியும். அப்போ கால அவங்க சொல்கிறாங்க, ஃப இன்ன ஹக்கல்லாஹி அல இபாத், அடியார்களுக்கு அல்லாஹ்வுடைய விஷயத்திலே கடமை என்னவென்றால், அடியார்களின் மீது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால், ஐயஅபுதுஹு, அவனை வணங்குவது, வலா யுஷ்ரிகு பிஹி ஷையன், அவனுக்கு எந்த இணையும் வைக்காமல் இருப்பது. இதுதான் ஒரு அடியானின் மீது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. வ ஹக்குல் இபாதி அலல்லாஹி, என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு அடியார்கள் விஷயத்தில் என்ன தெரியுமா, அல்லாஹ் அத்திப, அல்லாஹ் அதாபு செய்யக்கூடாது, மல்லா யுஷ்ரிகு பிஹி ஷையன், யார் தன்னை கொண்டு இணை வைக்கவில்லையோ அவனை அதாபு செய்யக்கூடாது. இது அல்லாஹ் மேலே என்னது ஹக்கு. ஃபகுல்து, உடனே கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அஃபலா உபஷிரு பிஹின் நாஸ், இந்த சுப செய்தி மக்கள்கிட்ட சொல்லிட்டுமா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கலன்னா சொர்க்கண்டா, அல்லாஹ் அதாபு செய்ய மாட்டான்டா அப்படின்னு நான் சொல்லிருட்டுமா, இந்த சுப செய்தியை சொல்லிருட்டுமா? கால ரசூல்லா சொன்னாங்க, லா துபஷிருஹும், மக்களுக்கு இதை என்ன செஞ்சிடாதீங்க, இந்த சுப செய்தியை சொல்லிவிடாதீர்கள். ஃபயத்தகிலு, அதையே நம்பி அமல் செய்யாமல் போய்விடுவார்கள். என்ன செஞ்சிருவாங்க, பரவாயில்லையே, சிறுக்கு தானே வைக்கக்கூடாது, தொழுக தேவையில்லைல்ல, நோன்பு வைக்க தேவையில்லை, ஜக்காத் கொடுக்க தேவையில்லை, ஹஜ்ஜு தேவையில்லைன்ட்டு என்ன செஞ்சிருவாங்க, இணை மட்டும் வைக்காமல் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நற்செயல்களை செய்யாமல் விட்டு விடுவார்கள். ஃபயத்தகிலு அலைஹினா, அதையே நம்பி விடுவார்கள் அர்த்தம். எதையே நம்பி விடுவார்கள், இந்த சுப செய்தியை நம்பி அமல் செய்யாமல் போயிடுவாங்க. அதனால் நீங்கள் இந்த சுப செய்தியை நீங்கள் சொல்லாதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதே ஹதீஸ், இன்னொரு ஹதீஸ் வருது, ஆனால் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ முஆதுன் ரதீஃபுஹு அலர் ரஹல், ஒரு வாகனத்தின் மீது முஆத் ரலியல்லாஹு பின்னால் இருக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பின்னால். ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, யா முஆத் இப்னு ஜபல் அப்படின்னு கூப்பிடுறாங்க. கால லப்பைக் யா ரசூலல்லாஹ் வ சஅதைக், இதோ நான் ஆஜராகி இருக்கிறேன், நான் இருக்கிறேன் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, மகிழ்ச்சியோடு சொல்கிறாங்க. சஅதைக்னா என்னது, உங்களை கூட நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்கிற கருத்து. யா முஆத் லப்பைக் யா ரசூலல்லாஹ் வ சஅதைக் சலாசன், 3 முறை ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க. 3 முறை இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த பதில் சொல்றாங்க, லப்பைக் யா ரசூலல்லாஹ் வ சஅதைக், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு சேவை செய்ய மகிழ்ச்சியுடன் காத்திருக்கிறேன் அர்த்தம். லப்பைக் வ சஅதைக்னா என்னது, உங்களுக்கு சேவை செய்ய மகிழ்ச்சியுடன் காத்திருக்கிறேன், ஆஜராகி இருக்கிறேன் அப்படின்னு ஒரு என்ன செய்யறது, வெளிப்படுத்துறது. அப்போ சொல்றாங்க, மா மின் அஹதின் யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், எந்த ஒரு மனிதர்
வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார் என்று சாட்சி சொல்கிறாரோ, சிதுக்கம் மின் கல்பிஹி அவனுடைய உள்ளத்திலிருந்து உண்மையாக, இல்லா ஹர்ரமஹுல்லாஹு அலன்னார் அல்லாஹு தாலா அந்த சாட்சி சொன்ன மனிதரை ஹராமாக்குகிறான், அலன்னாரி நரகத்தின் மீது. இங்கே முன்னாடி மாவையும் நடுவில் இல்லாவையும் போட்டு அறிவிப்பதனுடைய நோக்கம் தாக்கீதுக்கா, கசுர். புரிஞ்சா? நம்ம கசுர் மக்சூருன்னு சொல்லி பலாகால வந்திருக்கும். போன வருஷம் நம்ம அந்த டிவியில் போட்டப்போ அதில் அழகாக சொல்லியிருந்தாங்க கசுர் மக்சூருடைய பாடம். இல்லாவை போட்டு சொல்லும் போது அதை என்ன செய்யும், ஒரு உறுதியை கொடுக்கும். அதுக்காக அதை எடுத்துகிட்டு அர்த்தம் வச்சா நேரடியான அர்த்தம் வந்துடும். அப்போ யார் என்ன செய்கிறாரு, லா இலாஹ இல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சாட்சி சொல்கிறாரோ, உள்ளத்திலிருந்து உண்மையாக, அல்லாஹு தாலா நரகத்தின் மீது அவரை ஹராமாக்குகிறான். கால உடனே அவங்க கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் அஃபலா உஹ்பிரு பிஹின்னாஸ மக்களுக்கு இதை அறிவிக்கட்டுமா, ஃபயஸ்தபிஷிரு அவர்கள் சுப செய்தியை பெறுவார்களே அப்படின்னு கேட்டால், கால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதன் எத்தகிலு அவங்க என்ன செஞ்சிருவாங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா அதையே நம்பி இருந்துருவாங்க. புரிஞ்சா? ஆமாம், ஷஹாத் கலிமா சொல்லிட்டா, உள்ளத்துலேருந்து உண்மையாக சொல்லிட்டா போதும் அப்படின்னு அமல் செய்யாமல் அதையே நம்பி இருந்துருவாங்க. ஆனால் அப்போ ரசூலுல்லாஹ் சொல்ல வேணாம்னு தானே சொல்லிட்டாங்க, அப்போ ஏன் முஆத் ரலியல்லாஹு சொன்னாங்க? அப்படி ஒரு கேள்வி வருது இல்லை. வ அக்பர பிஹா முஆதுன் இந்த மௌத்திஹி முஆத் ரலியல்லாஹு இந்த ஹதீஸை எப்போ அறிவிச்சாங்கன்னா அவங்க மௌத்தாகிற நேரத்தில் தான் அறிவிச்சாங்க. ஏன் அறிவிச்சாங்க? தாசுமன். தாசுமன்னா என்ன அர்த்தம்? கல்வியை மறைத்தால் அது குற்றம் என்கிற அடிப்படையில் அது அறிவிச்சிட்டாங்க. ஒருவேளை இதை சொல்லாமல் மௌத்தா போயிட்டா, மண் கத்தம வருது இல்லை, யார் தன்னுடைய கல்வியை மறைக்கிறாரோ அல்ஜமஹு பிலிஜாமி மினன்னார் வருது இல்லை, அவனுக்கு நரகத்தினுடைய கடிவாளம் இடப்படும். அப்போ கல்வியை மறைக்கக்கூடாது. அப்போ நான் அந்த குற்றத்திற்கு ஆளாகி விடுவோன்னு பயத்தில் மௌத்தாரதுக்கு மேலே அறிவிச்சிட்டு மௌத்தாயிட்டாங்க. புரிஞ்சா? அதாவது மரண தருவாய் இந்த மௌத்திங்கன்னா சக்கராத்துடைய நேரத்தில் இந்த ஹதீஸை என்ன செஞ்சுட்டாங்க, அறிவிச்சிட்டாங்க. இதை நம்ம சொல்லிடணும், சொல்லாமல் போயிட்டா இது பாவமாயிருமோன்ட்டு. என்னங்கச்சா? உண்மைதான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு அவன் ஒருத்தன் களிமா சொல்லி உண்மையாகவே உள்ளபூர்வமாகவே அவன் ஈமான் கொண்டவனாக இருக்கிறான் அப்படின்னா, இப்போ இவன் ஒரு பாவம் செய்யக்கூடிய பாவியாக இருந்தாலும் அவன் மௌத்தாகிற போது அந்த கலிமாவுடைய அந்த ஈமான் கொண்ட நிலையிலே அவன் மௌத்தாகி இருந்தால், அல்லாஹ் நாடினால் அவன் பாவத்தை மன்னித்து நரகத்திற்கு அனுப்பாமல் நேரடியாக சொர்க்கத்திற்கு அனுப்பவும் வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா அவன் செய்த பாவத்திற்கு குறிப்பிட்ட காலம் நரகத்திலே தண்டனையை அனுபவிக்க செய்துவிட்டு மீண்டும் சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடுவான். ஆனால் காஃபிரை பொறுத்த மட்டும் அப்படி கிடையாது. அப்போ இந்த ஹதீஸுடைய கருத்து என்பது அதுதான். அல்லாஹ் மன்னிச்சானா என்ன செஞ்சிருவான், வயஃபிரு மதூன தாலிக்கல் இம்மை யஷா. போன வருஷம் அகீது தஹாவில நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கான்னு என்னன்னு தெரியல. என்ன செஞ்சாங்க, பெரும்பாவம் செஞ்சு அவங்க காஃபிர் ஆயிடுவாங்க. கவாரிஜாக்கள் முஅத்தஸிலாக்களுடைய கொள்கை நம்ம பார்த்தோம். ஆனால் ஈமான் கொண்ட சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கை அப்படி கிடையாது. ஒருத்தன் பெரும்பாவம் செஞ்சாலும் அவன் காஃபிராக மாட்டான். என்ன செய்யும், அல்லாஹ் நாடினால் அவனை மன்னிப்பான் அப்படின்னு நம்ம சொன்னோம். போன வருஷம்லாம் படித்தோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஓதலை என்ன? அடுத்து வான் அபீதர்ரின் ரலியல்லாஹு கால, அபூதர் ரலியல்லாஹுவை தொட்டு அறிவிக்கப்படுகிறது, அத்தைத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட வந்தேன். வ அலைஹி சௌபன் அபியல் அவர்கள் மீது வெள்ளை நிற ஆடை இருந்தது. வஹுவ நாயிமுன் அவர்களோ தூங்கி கொண்டிருந்த நிலையிலே. சும்மா தைத்துஹு பிறகு நான் வந்தேன். வகது இஸ்தைகல மேலும் திட்டமாக அவர்கள் எழுந்து விட்டார்கள். ஃபகால சொன்னார்கள், மாமின் அப்தின் கால லா இலாஹ இல்லல்லாஹ் சும்மா மாத்தா அலா தாலிக எந்த ஒரு அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி அதன் மீதே மரணித்து விட்டால் இல்லா தஹலல் ஜன்னா அவர் சொர்க்கத்திலே நுழைந்து விடுவார். இங்கேயும் பாருங்க என்ன செஞ்சிட்டாங்க, மாவையும் இல்லாவையும் போட்டு சொல்லிட்டாங்க. அப்போ உடனே அவங்க கேட்குறாங்க, குல்து நான் கேட்டேன், ஓ இன் ஜனாவ சரக்க ஓ இன் சரக்க அவன் விபச்சாரம் செய்திருந்தாலும் சரி திருடி இருந்தாலும் சரியா,
ரசூல்லா சொல்கிறாங்க இன்சனா இன்சரக்க, திருடிருந்தாலும் சரி விபச்சாரம் செஞ்சுருந்தாலும் சரி. மீண்டும் அவங்க கேட்குறாங்க, குல்த்து நான் கேட்டேன் இன்சனா இன்சரக்க, ரசூல்லா இன்சனா இன்சரக்க, ஆமாம் விபச்சாரம் செஞ்சுருந்தாலும் திருடி இருந்தாலும் சரியே, விளங்குச்சா? குல்த்து மீண்டும் நான் கேட்டேன் இன்சனா இன்சரக்க, ரசூல்லா ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகிட்டாங்க, சொல்லிட்டாங்க இன்சனா இன்சரக்க அலா ரகுமி அன்ஃபி அபீதர், அபூதரின் மூக்கு மண்ணை கவ்வட்டும், விபச்சாரம் செய்திருந்தாலும் சரியே அவன் திருடி இருந்தாலும் சரியே லா இலாஹ இல்லல்லா என்று சொல்லி அதன் மீது அவன் மரணித்திருந்தால் அவன் சொர்க்கம் நுழைவான். ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, நீங்க இந்த செய்தியை விரும்பலைனாலும் பரவாயில்ல, உண்மை இதுதான் அப்படின்ற அந்த கருத்து. அது அவங்க ஏன் மறுபடியும் கேட்டாங்க அப்படின்னா, நல்ல அமல் செய்யாமல் போயிடுவாங்களே, அமல் செய்யாமல் போயிடுவாங்களே, அந்த கருத்தில் அவங்க கேட்டாங்க. அது எப்படி களிமா மொத்தம்லாம் செய்ய, ஆனால் நீங்கள் இந்த செய்தியை நீங்கள் விரும்பலினாலும் உண்மை இதுதான் சொல்கிறதுக்காக என்ன சொல்லிட்டாங்க, உங்கள் மூக்கு அபூதரின் மூக்கு மண்ணை கவட்டும். புரிஞ்சா? ஒக்கான அபூதர் இதா பாருங்க, ரசூல்லா இப்படி சொல்லிட்டாங்க. ஆனால் அபூதர் என்ன தெரியுமா செஞ்சாங்க, இந்த ஹதீஸை அறிவிக்கும் போதெல்லாம், இந்த ஹதீஸை சொல்லும் போதெல்லாம் அவங்க சேர்த்து எதையும் சேர்த்து அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன் ரஹீமு அன்ஃபு அபீதர்னு ஹதீஸோடு சேர்த்து விட்டாங்க ரசூல்லாவுடைய நினைவுக்காக. புரிஞ்சா? அதான் அங்கே சொல்கிறாங்க, கான அபூதர், அபூதர் இருந்தார், இதா ஹத்தஸ பிஹாதா, இதை அவர் அறிவித்தால் கால் அவர் சொல்வார் இன் ரஹீமு அன்ஃபு அபீதர், அபூதரின் மூக்கு மண்ணை கவட்டும்னு அவரு சொல்வாராம். அந்த ஹதீஸை யாருக்கு அறிவிச்சாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஷஹித அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு வ அன்ன ஈசா, நிச்சயமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்துல்லா என்றும் வ ரசூலுஹு என்றும் வ இப்னு அமதிஹி, அவனுடைய அல்லாஹ்வுடைய அடிமை யாரு, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் என்றும், இப்னுல்லா இல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்னு அமத்தில்லா அமதிஹி வ கலிமத்துஹு, மேலும் அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி உருவானாங்க, குன் ஃபயகுன். என்ன செய்யல, 10 மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக வயிற்றுல இருந்து வெளியே வரல, குன் என்றான் ஃபயகுன். அதனால தான் இந்த கலிமத்துஹுன்ற வார்த்தை வருது. சொல்ற புரியுதா? அப்போ கலிமத்துஹு அது மட்டும் இல்லை, அவன் என்ன சாட்சி சொல்கிறான், ஓ கலிமத்துஹு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய வார்த்தை. எப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்காஹா இலா மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை நோக்கி அல்லாஹ் போட்ட ஒரு வார்த்தை. வ ரூஹும் மின்ஹு, அல்லாஹ்வுடைய ரூஹு, அல்லாஹ்வால் ஊதப்பட்ட ஒரு ரூஹு தான் யாரு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று யார் சாட்சி சொல்றாரோ அதுதானே. வல் ஜன்னத்து வன் நாரு ஹக்குன், சொர்க்கமும் நரகமும் உண்மை என்று யார் சாட்சி சொல்றாங்களோ அது ஹலஹுல்லாஹு அல் ஜன்னா, அல்லாஹு தஆலா அந்த மனிதரை சொர்க்கத்திலே நுழைய செய்வான். அலாமாக்கான மினல் அமல், அவருடைய அமலுக்கு ஏற்ப, அவருடைய அமலுக்கு ஏற்ப அல்லாஹு தஆலா மாக்கான மினல் அமல், அவருடைய அமலுக்கு ஏற்ப அல்லாஹ் அவரை சொர்க்கத்திலே நுழைய செய்வான். அடுத்து பாருங்க, இந்த முதல் ஃபஸ்ல் முடியுது இதோட. ஆனால் அம்ர் இப்னு ஆஸ் கால அதைத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட வந்தேன். ஃபகுல்து, நான் கேட்டேன், உபுசுத் யமீனக ஃபலி உபாயுக, இருக்கா யார சொல்ல உங்கள் கையை நீட்டுங்க, உங்கள்கிட்ட நான் பையத் செய்கிறேன் அப்படின்னு நீட்ட சொல்கிறாங்க. உடனே ரசூல்லா ஃபபஸத யமீனஹு, ரசூல்லா தங்களுடைய வலது கரத்தை நீட்டுறாங்க. ஃபகபல்து யதி, இவர் என்ன செஞ்சிட்டார், நீட்ட சொல்லிட்டு இவர் கையை பையத் செய்யாமல் இப்படி தூக்கி வச்சுக்கிட்டார். அப்போ காலை கேட்டாங்க, மாலக்கையா அம்ரு, அம்ரு உனக்கு என்ன ஆச்சு, குல்த அறத்த என்ன ஆச்சு உனக்கு, பையத் செய்ய சொல்லி கையை நீட்ட சொன்னேன், நான் கையை நீட்ட நீ கையை எடுத்துக்கிட்டியே அப்படின்ற அர்த்தத்தில் மாலக்கையா அம்ரு. குல்து, அந்த சஹாபி அம்ரு இப்னு ஆஸ் சொல்கிறாங்க, நான் கேட்டேன், அரத்து அன் அஷ்தரித்த யா ரசூலல்லாஹ், உங்களிடத்தில் நிபந்தனை இடுவதற்கு நான் நாடுகிறேன், உங்களிடத்தில் என்ன செய்கிறேன், ஒரு சில நிபந்தனைகளை விதிப்பதற்கு நான் நாடுகிறேன், பையத் செஞ்சு கொடுக்கறதுக்கு நிபந்தனை. உடனே ரசூல்லா என்ன செய்கிறாங்க, தஷ்தரித்து
நீங்கள் என்ன செய்கிறீங்களா, நீங்கள் நிபந்தனை விதிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. மாதா, என்ன நிபந்தனை? குல்து, நான் சொன்னேன், ஐ யுகுஃபரலி, என்ன செய்யணும், நான் மன்னிக்கப்படுவதை நிபந்தனமாக வைக்கிறேன். உங்கள்கிட்ட நான் பையத் செஞ்சுட்டா என்ன செஞ்சிடணும், என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும். இந்த நிபந்தனை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பையத் செஞ்சிடறேன்ட்டாங்க. இல்லைங்கச்சா, எவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசியிருக்காங்க பாரு. அப்போ உடனே ரசூல்லா கேட்டாங்க, அம்மா அலிம்த, உனக்கு தெரியாதாப்பா அம்ரு, அன்னல் இஸ்லாம யஹ்திமு மா கான கபுலஹு, இஸ்லாம் என்பது அவனுக்கு முன்னால் இருக்கின்ற எல்லாவற்றையும் என்ன செய்துவிடும், அழித்துவிடும். முன்னாடி அவன் குடிகாரனாக இருந்திருக்கலாம், பொறுக்கியாக இருந்திருக்கலாம், விபச்சாரம் செய்ய என்ன வேணா இருந்திருக்கலாம். ஆனால் அவன் இஸ்லாம் லா இலாஹ இல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டானா, இந்த இஸ்லாம் என்ன செஞ்சிடும், யஹ்திமு மா கான கபுலஹு. தெரியாதா உனக்கு? அது மட்டும் இல்லை, அன்னல் ஹிஜ்ரத் என்பதும் தஹ்திமு மா கான கபுலஹா, அதற்கு முன்னால் இருப்பவற்றை என்ன செஞ்ச, ஒருத்தர் ஹிஜ்ரத் செஞ்சிட்டானா அதுக்கு முன்னாடி அவனுடைய வாழ்க்கையினுடைய எல்லா இதுவும் என்ன செய்யப்பட்டுவிடும், பாவமான விஷயங்கள் அழிந்துவிடும். அன்னல் ஹஜ்ஜ யஹ்திமு மா கான கபுலஹு, ஹஜ்ஜும் அவன் முன்னால் இருந்த எல்லாவற்றையும் என்ன செஞ்சிடும், அழித்து விடும். அதனால தான் ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு ஹஜ்ஜே மபரூர் ஆயிருச்சுன்னா அவன் அன்று பிறந்த பாலகனை போன்று பாவமற்றவனாக ஆகிவிடுகிறான். யாரு? ஒரு ஹாஜி. அப்படின்னு ஏன் வருது? ஹஜ் என்ன செஞ்சிடும், அவனுடைய கடந்த கால பாவத்தை ஃபுல்லாக டிலீட் பண்ணிடும், அழிச்சிரும். அதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. எனக்குச்சா? ஓகே. ரவாஹு முஸ்லிம். வல் ஹதீஸானி மர்வியானி அன் அபி ஹுரைரா, அறிவிக்கப்பட்ட 2 ஹதீஸுகள். கால சொல்கிறாங்க, கால அல்லாஹு தாலா, அல்லாஹு தாலா சொல்கிறானா ஹதீஸுல் குதுசியில், நான் அகுனஷ் இருக்காதுல, அகுனஷ் ஷுரகாய் அனிஷிற்கு. என்ன அர்த்தம்? நான் தேவையற்றவன், மிகவும் தேவையற்றவன். எதை விட்டு மிகவும் தேவையற்றவன்? இணையாளர்களை விட்டு மிகவும் தேவையற்றவன். ஷரீக்குடைய பன்மை ஷுரகா, எனக்கு இணையாக இருப்பவர்களை விட்டு நான் தேவையற்றவன். அது மட்டும் இல்லை, அனிஷிற்கு, இணை வைத்தலை விட்டும், இணை வைத்தலை விட்டு இணை வைப்பாளர்களை விட்டு நான் என்ன செய்யவன். ஆனால் அகுனஷுரகாய் அனிஷிர்க் அப்படின்னு அல்லாஹ் கம்பீரமாக சொல்கிறான். அந்த அபூ ஹுரைராவுடைய ஹதீஸில் இந்த இபாரத்தும் வர்றதாக, அபூ ஹுரைராவுடைய ஹதீஸு ஒன்று, இந்த இபாரத்து வருது. இது ஏன் இங்கே கொண்டு வர்றாங்க? ஹதீஸ் முஸ்லீம் மேல் சொன்ன ஹதீஸ் வந்து முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய நீண்ட ஹதீஸு. அந்த முஸ்லீமுடைய ஹதீஸில், இந்த பெரிய ஹதீஸில் இந்த வாசகமும் வருதுன்றதை எக்ஸ்ட்ரா என்று சொல்கிறாங்க. இன்னொரு ஹதீஸுல் குதுசியும் சொல்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், அல் கிபிரியாஉ ரிதாஇ. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னது, என்ன அர்த்தம்? அல்லாஹ் என்ன சொல்கிறானா, பெருமை என்பது என்னுடைய மேலாடைப்பா, நீ பெருமைப்படாத. அல் கிபிரியாஉ ரிதாஇ. இந்த 2 ஹதீஸும் ரியாவுடைய கிபுருடைய பாபில் பின்னாடி வருது. ஆனால் இந்த பாபுடைய ஹதீஸில் அதுவும் வர்றதுனால லைட்டாக சும்மா அந்த ஹதீஸை இவங்க எழுதும் போது சொல்லியிருக்காங்க. இப்போ ஈமானுடைய பாடத்தில் அல் ஃபஸ்லுல் அவ்வல், இது வரைக்கும் நம்ம பார்த்த ஹதீஸ் எல்லாமே புகாரி முஸ்லீமில் மட்டும் வந்த ஹதீஸுகள். அடுத்து அல் ஃபஸ்லு சானியில் வரக்கூடிய ஹதீஸுகள் எல்லாமே எதில் வர்றது? சிஹாவு சித்தால் பேலன்ஸ் உள்ள கித்தாபில் வர்றது. ஒரு ஹதீஸ் முடிச்சிருமா? ஏன்னா நம்ம எவ்வளோ படிக்கும், அதாவது எழுதுறது, நோட் எழுது, அதெல்லாம் அடுத்து. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஹதீஸுகளை தெரிஞ்சுக்கிறோன்றது தான் முக்கியமானது. நம்மலாம் வந்து சோம்பேறிகள். நம்ம கூட இருக்கிற ஷைத்தானை நம்மளை விடமாட்டான். சில பேருக்கு ஷைத்தான் அவுளியாவாக இருப்பான், கூட இருக்கிற ஷைத்தான். நம்மளாம் எடுத்து ஒரு ஹதீஸை படிக்கிற அளவுக்கு நமக்கெல்லாம் அந்த ஈமான் இருக்கா? நம்மளால் ஃபோன் நோண்ட முடியும், நம்மளால் தேவையற்ற விஷயங்களில் ஈடுபட முடியும். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை ஆய்வு செய்யணுன்ற எண்ணங்களோ, அதை எடுத்து நம்ம படித்து நிறைய தெரிஞ்சுக்கணுன்ற சுய எண்ணங்கள் என்பது நம்மள்கிட்ட பெரும்பாலும் இருக்க வாய்ப்பே இல்லை.
நான் முதற்கொண்டு நேரங்கள் காலங்கள் எதுவும் ஒத்துழைக்காது. இந்த வகையில் நம்ம ஹதீஸை படிச்சுக்கிட்டா தான் நம்ம அந்த மாதிரி ரசூலோட ஹதீஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படியாவது மௌத்தாரத்துக்கு முன்னாடி எப்போ வேணால் மௌத்து வரலாம். ஒரு 1000 ஹதீஸ் அப்படி நமக்கு ஏதாவது ஈமானுடைய அந்த ஒரு பக்குவம் இருக்குதானே ஒரு மண்ணும் கிடையாது. இஸ்லாத்துக்கு புதுசாக வந்தவனுக்கு கூட அந்த பக்குவம் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அவன் அதை படிச்சுட்டு தான் இஸ்லாத்துக்கே வர்றான். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு காலத்தில் பெரியார் தாசன் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் அப்துல்லான்னு பேர் மாற்றிட்டாங்க, பெரியார் தாசன். மூத்தாயிட்டார். யூடியூப்பில் போய் போட்டு பாருங்கள். அவர் வந்து முதல்ல வந்து அவர் ஒரு இந்து, அதுக்கு பிறகு ஆய்வு செஞ்சு புத்திஸ்ட், அதுக்கு பிறகு ஆய்வு செஞ்சு கடவுளே இல்லைன்ற கொள்கைக்கு வந்து எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான். அதற்கு பிறகு ஃபைனலாக அவர் எங்கே வந்துட்டார்? அப்போ நான் வந்து ஓதுற காலத்தில் நாங்கள் மயிலாடுதுறையில் குடியிருக்கும் போது அந்த ஈது டைமில் வந்து என்ன செய்வாங்கன்னா 2 நாள் அந்த தெரு முஸ்லீம் தெருவில் போட்டிலாம் நடத்துவாங்க. அந்த உடைக்கிறது கிடக்கிறது. ஒரு நாள் சிறப்பு பயான். அப்போ இவரை கூப்பிட்ருக்காங்க. நான் ஓதிக்கிட்டு இருக்கேன். அப்போது வந்து அந்த பயானில் நான் கலந்துக்கிறேன். தெருவில் மேடை போட்டு பேசுகிறாங்க. அப்போ தான் அதெல்லாம் அப்படியே எழுதி வச்சுருந்தேன். அவ்வளோ அற்புதமான சொற்பொழிவு. அவர் இஸ்லாத்துக்கு ஏன் வந்தேன்னு விளக்கி பேசினார். ரொம்ப அற்புதமாக அவர் எப்படி குரானை நான் வாசித்தேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு குரான் எனக்கு எப்போ கிடச்சிச்சு அப்படி ஹிதாயத் அல்ல எப்படி கொடுக்கும். ஒரு நாள் ட்ரெயினில் போய்கிட்டு இருந்தாராம். ட்ரெயினில் போய்கிட்டே இருக்கும் போது இந்த பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்டி புக் இது இருக்கும். அவங்க ஒரு பெரிய பேனர் வச்சுருந்தாங்க, உங்களுக்கு இலவச குரான் கிடைக்கும் அப்படின்ட்டு. யதார்த்தமாக கண்ணில் பாட்டுச்சான். சரி என்னதான் இருக்குது, நம்ம என்னதான் இதையும் நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்துருவோன்னு போய் எடுத்து படிக்க ஆரம்பித்தாராம். படித்து அதில் என்ன புகாரி, அதை எப்படி படித்தேன்னுலாம் சொன்னார். வச்சுக்குவேன் ஒவ்வொன்றா படித்து வந்து கடைசியாக படித்து முடிச்சுட்டு தான் என்ன செய்கிறாரு, பெரிய புரட்சி பண்ணார். அவருடைய சொற்பொழிவுகள்லாம் இருக்குது. அதே மாதிரி நம்ம பார்க்குறோம் ஃபாத்திமா சபரிமாலாவை பார்க்குறோம். என்ன பேச்சு, ஒரு அசரான பேச்சு. அந்த அம்மா எப்படி இருந்துச்சு, பொது சிந்தனை உடையவங்க தான், சமூக சேவையாக தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி டோட்டலாக அந்த அம்மாவுடைய பேச்சு. அந்த அம்மா ஏன் நான் இஸ்லாத்துக்கு வந்தேன், இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அவருடைய உணர்வை பற்றி ஒரு புக் எழுதியிருக்கு. வாய்ப்பு இருந்து அதை வாங்கி படிங்க. ரொம்ப அற்புதமான புக்கு. நான் இங்கே மதுசால தான் படித்தேன். இந்த திருநெல்வேலி அப்துல் ரஹ்மான் கையில் வச்சுருந்தான். அப்போ ஒரு நாள் பிடிங்கி ஒரு 3 மணி நேரத்தில் அந்த புக்கை படித்து முடித்தேன். அது ஏன் இஸ்லாத்துக்கு வந்துச்சு. அதே மாதிரி உம்ராக்கு செஞ்சப்போ ஒவ்வொரு இடத்துல இருந்து அந்த அம்மாவுடைய உணர்வுகள் அதெல்லாம் சூப்பராக எழுதியிருக்கிறாங்க. அப்போ நமக்கு அந்த பிறப்பிலேயே நமக்கு அது கிடைச்சதுனால, ஈமான் கிடைச்சதுனால அதனுடைய மதிப்பு தெரிய மாட்டுது, நமக்கு அந்த ஆர்வம் வரமாட்டுது. இப்போ நமக்கெல்லாம் அல்லாஹ் வந்து நம்மளை வந்து கட்டாயப்படுத்தி உட்கார வச்சு அந்த இல்முகள் அல்லாஹ் கொடுக்குறான், மார்க்க கல்வியை கொடுக்குறான். ஆனால் அதை உள்வாங்கி கொள்ளக்கூடிய ஹிதாயத்தை நம்மள்கிட்ட இல்லை, மலக்கத்து இல்லை, சக்தி இல்லை. இன்னும் சொல்லப்போனால் உண்மையாகவே நம்மள்கிட்ட ஹிதாயத்து இல்லை. ஆனால் ஒருத்தருக்கு வாய்ப்பே இல்லை, அதை தேடி அடைஞ்சு அதனுடைய லத்தத்தை தாக்கத்து அமுல் ஈமான் மன் ரலிய பில்லாஹி ரப்போ ஒபில் இஸ்லாமி தீனோ ஒபி முஹம்மது நபியோ ஒவ்வொரு நிமிஷமும் உணர்றாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் போன வருஷம் ஒருத்தர் கூப்பிட்டு வந்தேன்ல, அமீருத்தீன் ஒருத்தர் வந்தார்ல, அவர்லாம் 10,000 குரான் கொடுத்துருக்காராம் இது வரைக்கும். யாருக்கு? காஃபிர்களுக்கு 10,000 குரான் ஹதியா பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் ஒரு பெரிய காஃபிராக இருந்து ஆக்டராக இருந்தவரான். விக்ரம் படத்தில் ஆக்டரு, சைடு ஆக்டராக சொல்லுவாங்கள்ல, அந்த படத்தில் ஆக்டராக இருந்தவர், பல சீரியலில் நடித்தவர், இஸ்லாத்தை ஏற்று இன்றைக்கி அல்லாஹ் அக்பர் பெரிய தாயாக இருக்கார். 10,000 பேருக்கு குரான் கொடுத்தேன்றாரு. நான் கூட இங்கே கொடுத்தேன் ஒரு குரானு, அவர் கொடுத்தது தான். அவர் எப்பயுமே வந்து ஒரு 100 குரான் கையில் வச்சுருக்காரு யாருக்கா கொடுக்கறதுக்கு. அவர் மூலிமா பல பேர் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இப்போ என்னாச்சுன்னா ஜாக்கு தான் கொள்கை மாற்றமானது, அது ஓகே. இப்போ பாருங்கள், அவங்க அங்கே மதுசா, நாங்கள் குடியிருந்த வீடு நாங்கள் காலி பண்ண பிறகு அங்கே ஒரு மதுசா ஆரம்பிச்சிட்டாங்க. மதுசா நடக்குது, ஓதி கொடுக்குறாங்க. தாவா சென்டர்னு ஒன்று போட்டார், ஒரு ரூமை ஃபுல்லாக அவருடைய புக்ஸை ஃபுல்லாக சென்னையிலேருந்து எல்லாத்தையும் இறக்கி தாவா செய்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன செய்யலை, தாவாவது மண்ணாங்கிட்டியாவது போங்கடா அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், நம்மளே இன்னும் அதை அனுபவிக்கலைன்ற அந்த ஈமானுடைய சுவையை நம்ம என்றைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கோமா? அல்லாஹ் தாலா நம்மளை இப்படி பிறக்க வச்சுட்டானே, ஈமானை கொடுத்தானே, ரசூலுல்லாஹ் நம்ம கொடுத்துருக்கானே, இந்த உம்மத்தில் பிறக்க வச்சுருக்கானே, நம்மளை ஏதாவது குப்புசாமி ராமசாமி யாரோடைய குழந்தையாவது நம்மளை பிறக்க வச்சுருந்தா நம்மளாம் என்ன, முனியம்மாவுடைய மகனாக பிறந்திருந்தா என்ன சொல்கிறேன்.
ஆனால் அல்லாஹு தஆலா ஒரு சாலிஹான ஒரு ஈமான் கொண்டவருடைய தாய் தன் வயிற்றில் நம்மளை கொண்டு வந்துட்டானே, இதை நினச்சி நம்ம என்றைக்கோ அல்லாஹுக்கு ஷுக்குர் செஞ்சுருக்கோமான்னா இல்லை. அந்த ஈமானுடைய இதுவே நம்ம சுவைக்கலைன்னு சொல்ல வர்றேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படிலாம் நம்மளை அடைச்சி பிடிச்சி நம்ம ஹதீஸை தெரிஞ்சுக்கிட்டா தான். இப்போ எவ்வளோ ஹதீஸு எப்படிலாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம போய் சுயமாக படிக்கிற ஆள் கிடையாதுன்னு சொல்ல வர்றேன். அதனால் நம்ம என்றைக்குமே சோம்பேறித்தனம் போடுறது, நடத்துகிறாங்களே இன்னும் நடத்துகிறாங்களே இன்னும் நேரம் போகுது அப்படி நடத்தக்கூடாது. எவ்வளோக்கோ நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோக்கோ நல்லது. எனக்கும் நடத்துறது மூலம் நானும் படிச்சுக்குவேன், நானும் சில விளக்கங்களை தெரிஞ்சுக்குவேன். சொல்ல புரியுதா? நீங்கள் மாணவர் மாதிரி நானும் மாணவர், நானும் நாளும் தெரிஞ்சவன் இல்லை. சுபஹானக்கலா இல்மலனா இல்லாமல் அல்லம் தனா. இப்போ நம்மளும் ஒவ்வொரு நாளும் மாணவராக தான் இருப்போம். இன்னும் சொல்ல சரி வாங்க. அப்போ அல் ஃபஸ்லு சானியில் 2வது ஃபஸ்லில் என்ன சொல்கிறாங்க? அன் முஆத் இப்னு ஜபல் அல்லாஹு கால, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தொட்டு அறிவிக்கப்படுகிறது. கால அவங்க சொல்கிறாங்க, குன்து மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி சஃபரின், நபியவர்களோடு ஒரு பயணத்திலே நான் இருந்தேன். ஃபஅஸ்பஹத்து யௌமன் கரீபம் மின்ஹு, ஒரு நாள் அவர்களுக்கு அருகாமையிலே நான் சென்றேன். அஸ்பஹத்துனா அது காலையில் ஆனான், அதாவது ஒரு நாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? காலையில், ஒரு நாள் காலையிலே நான் அவர்களுக்கு அருகாமையிலே சென்றேன். இல்லையோ பாரத் இல்லையா? அப்போ எப்படி இருக்கு? எங்கே இருக்குது? இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டாங்க ஹதீஸ்க்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த இபாரத்து வருது. முஆத் இப்னு ஜபல் என்ன சொல்கிறாங்க? ஒரு நாள் நான் பயணத்தில் இருந்தேன். ஃபஅஸ்பஹத்து யௌமன் கரீபம் மின்ஹு, நான் காலையில் நபி அவர்களுக்கு அருகாமையிலே சென்றேன். வ நஹனு நசீரு, நாங்களோ பயணத்தில் நடந்து கொண்டு இருக்கின்ற நிலையில், பயணத்தில் நடந்துக்கிட்டே போயிட்டு இருக்கும் போதே ரசூல்லா பக்கத்தில் நான் என்ன செஞ்சேன்? போனேன். இதுக்கு அடுத்து அந்த ஹதீஸ். ஃபகுல்து, நான் கேட்டேன், யா ரசூல் அல்லா, அல்லாவின் தூதரே, அக்பிர்னி பி அமலின் யுத்கிலுனி அல் ஜன்னத, எனக்கு ஒரு அமலை அறிவியுங்கள். எப்படிப்பட்ட அமல்? யுத்கிலுனி அல் ஜன்னத, சொர்க்கத்திலே அந்த அமல் என்னை நுழைய செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லை, ஓ யுபாயுதுனி அனின்னார், நரகத்தை விட்டு அது என்னை தூரமாக்க வேண்டும். சொல்லா கேட்டாங்க, லக்கது சஅல்தனி அன் அதீமின், எப்போ நீ சாதாரண விஷயத்தை அப்போ கேட்டிருக்க, ஒரு மாபெரும் விஷயத்தை நீ கேட்டுவிட்ட பொசுக்குன்னு ஒரே வார்த்தையில். லக்கது சஅல்தனி அன் அதீமின் இருக்கா? அம்ரின் அதீமின் இருக்கா? ஓகே, அன் அம்ரின் அதீமின். வா இன்னவு, நிச்சயமாக அது இல்லை யசீருன், அது லேசானது தான். யாருக்கு? அலாமன் யஸ்ஸரஹுல்லாஹு தஆலா அலைஹி, அல்லாஹ் யாருக்கு லேசாக்குகிறானோ அவருக்கு இது லேசு தான். சொல்லிட்டு ரசூல்லா அந்த காரியத்தையும் சொல்கிறாங்க, தஅபுதுல்லாஹு தஆலா, நீ அல்லாவை வணங்குவது, வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அல்லாவை கொண்டு நீ இணை வைக்காமல் இருப்பது, வ துகீமஸ் ஸலா வ துஅத்திய ஸகா வ தஸூம ரமலான் வ தஹஜ்ஜுல் பைத். ஓகேவா? சும்மா கால பிறகு கேட்டாங்க, அலா அதுல்லுக்க, உனக்கு அறிவிக்க வேண்டாமா? அலா அபுவாபில் ஹைர், நன்மையினுடைய வாசல்களை மீது உனக்கு அறிவிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டுட்டு ரசூல்லா சொல்றாங்க, அஸ்ஸௌமு, நோன்பு வைப்பது என்பது ஜுன்னத்துன், அது ஒரு கேடயமாகும், பாவத்தை விட்டு தடுக்கக்கூடிய ஒரு கேடயம் நோன்பு. அடுத்து சொல்றாங்க, வஸதகத்து இருக்கா, தர்மம் என்பது துத்ஃபிஉல் ஹதீஅத, பாவங்களை அது என்ன செய்து விடும்? ஆமா, அழித்து விடும், அணைத்து விடும். எப்படி? கமா யுத்ஃபிஉல் மா வன்னார, தண்ணி நெருப்பை அணைத்து விடுவதை போன்று பாவத்தை அது அணைத்து விடும். அது மட்டும் இல்லை, வ ஸலாத்துர் ரஜுலி, ஒரு மனிதர் தொழுகுவது. எப்போது தொழுகுவது? மின் ஜௌஃபில் லைல், இரவுடைய நடுப்பகுதியிலே, தஹஜ்ஜுடைய இரவுடைய நடுநிசை பொழுதிலே தொழுகுவது.
கால பிறகு சும்ம தலா இந்த ஆயத்தை ஓதி காண்பிக்கிறார்கள். குர்ஆனில் வருதுல தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ, என்ன ரொம்ப அற்புதமான ஆயத்து. என்ன அர்த்தம்? ததஜாஃபா ஜுனூபுஹும் அவருடைய விலாப்புறங்கள் படுக்கையிலிருந்து விலகி இருக்கும். ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜி படுக்கையை விட்டு அவருடைய விலாக்கள் விலகி இருக்கும். யதுஊன ரப்பஹும் கௌஃபன் வ தமஅன், என்ன அர்த்தம்? பயத்தோடும் ஆர்வத்தோடும் என்ன செய்வாங்க? இறைவனை பிரார்த்திப்பார்கள், அழைப்பார்கள். நாம் அளித்த ரிசுக்கிலிருந்து என்ன செய்வார்கள்? செலவு செய்வார்கள். ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்க? அந்த ஆயத்தை என்ன தொடர்ந்து யதுஊன ரப்பஹும் கௌஃபன் வ தமஅன் மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் ஃபலா தஅலமு நஃப்சுன் மா உக்ஃபிய மின் குர்ரத்தி ஐனின். ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்றான்? அவர்கள் செய்து கொண்டு வந்திருந்த அந்த அமல்களுக்கு கூலியாக அவர்களுக்கென்ன நாம் ஏற்பாடு செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த இது இருக்குதே, அந்த கண் குளிர்ச்சி அல்லாஹ் என்ன செய்யற? அவங்க அறிய மாட்டார்கள். இப்போ தெரியும், நாடா கஷ்டப்பட்டு தஹஜ்ஜுத் தொழுவதாக இருக்குது, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது கொடுக்க வேண்டியதாக இருக்குது இப்படி நீ நினைக்கலாம். ஆனால் அது ஒரு கண் குளிர்ச்சி அல்லாஹ் என்ன செஞ்சு வச்சிருக்கான்? அவங்க செஞ்சதுக்கு ஜஸாவாக அல்லாஹ் வச்சிருக்கிறான். அது அந்த ஆன்மாவுக்கு தெரியாது, அது மறுமையில தான் அது தெரியுன்றதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ அபுவாபுல் ஹைர் சொல்லும் போது அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், நோன்பு கேடயம், தர்மம் என்பது பாவத்தை அணைத்துவிடும், தண்ணீர் இதை அணைப்பதை போன்று, நெருப்பை அணைப்பதை போன்று நடுநைசி பகுதியிலே, இரவு நடுநைசி பகுதியில் தொழுகுவது. அடுத்து கேட்குறாங்க சும்ம கால தான் அலா அதுல்லுக்க, உங்க அறிவிக்க வேண்டாமா? பிரஅஸில் அம்ரி வ அமூதிஹி வ திர்வத்தி சினாமிஹி, 3 வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. என்ன வார்த்தை? என்ன அர்த்தம்? மார்க்கத்தின் தலையான விஷயத்தை உனக்கு அறிவிக்க வேண்டாமா? வ அமூதிஹி, மார்க்கத்தின் தூண் எது என்று உனக்கு அறிவிக்க வேண்டாமா? ரஅஸுல் அம்ரி எது? அமூதுனா என்னது? தூண். வ திர்வத்தி சனாமிஹி, மார்க்கத்தினுடைய சிகரம் எது, அதனுடைய சிகரம் எது என்பதை உனக்கு அறிவிக்க வேண்டாமா? குல்து, நான் கேட்டேன், பலா யா ரசூலல்லாஹ், ஏன் வேண்டாம், அறிவிங்க. ரஅஸுல் அம்ரி, காரியத்தில் தலையானது அல் இஸ்லாம், இஸ்லாம் ஆகும். வ அமூதுஹு, அதனுடைய தூண் என்பது அஸ்ஸலா, என்னது? தொழுகையாகும். வ திர்வத்து சனாமிஹி, அதனுடைய என்னது சிகரம் எது என்றால் அல் ஜிஹாது, அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வது. சும்ம கால பிறகு கேட்டார்கள், எப்பா அலா உஹ்பிருக்க பி மிலாக்கி தாலிக்க குல்லிஹி, இவை அனைத்தையும் கட்டுப்படுத்துகின்ற ஒன்றை உனக்கு அறிவிக்கட்டுமா? இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய, அறிவிக்க வேண்டாமா? இது எல்லாவற்றையும் செயல் திட்டத்தை உங்களுக்கு நான் தெரிவிக்க வேண்டாமா? ஒரே நிமிஷம், இஸ்லாம் சொல்லுங்க யா ரசூலுல்லாஹ். ஃபஅஹத பிலிசானிஹி, ரசூலுல்லாஹ் சொல்லலை, இப்படி காட்டினாங்க. எதை கொண்டு காட்டினாங்க? ஃபஅஹத, தன்னுடைய நாக்கை என்ன செய்தார்கள்? பிடித்து காட்டினார்கள். இந்த மொத்தத்தையும் ஒருங்கிணைக்கிறது எதில் தான் இருக்குது? சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபகால சொன்னாங்க, குஃப அலைக்க ஹாதா, இதை உன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள். என்ன செய்து கொள்? இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒன்று தான் எது? நாக்கு. அது நீ என்ன செய்ய? குஃப அலைக்க ஹாதா, இதை உன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக்கொள். ஃபகுல்து, நான் கேட்டேன், யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வுடைய நபியே, இன்னா லமுஆஹதூன பிமா நதகல்லமு பிஹி, நாங்கள் பேசுகின்ற பேச்சை கொண்டு நாங்கள் பிடிக்கப்படுவோமா? நம்ம பேசுகிறோம்ல, தேவையற்ற பேச்சுகள், புறம் பேசுதல், கண்டது கடியதை பேசுறது,
கழுவுறோம்ல, அதான் என்ன கேட்குறாங்க, இன்னா இல்லை முஆகதூன பிமா நதகல்லமு பிஹி, நாங்கள் எதை கொண்டு பேசுகிறோமோ அதை கொண்டு நாங்கள் பிடிக்கப்படுவோமா? ஃபகால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சகிலத்துக்க உம்முக்க யா முஆத். என்ன அர்த்தம்? முஆதே, உன்னுடைய தாய் உம்மை இழக்கட்டும். அந்த ரசூலுல்லாஹ் வந்து சில வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு மீனிங் இந்த நம்ம ஏற்கனவே சொன்னோம், ரஹிமா அன்ஃபா பீதர்னா என்ன அர்த்தம் சொன்னோம்? மூக்கு மண்ணை கவட்டம்னா எதுக்கு சொல்ல வர்றாங்க? நீ விரும்பினாலும் சரி விரும்பினாலும் சரின்னு அந்த கருத்தில். இந்த சக்கிலத்துக்கு உம்முக்கன்னா உன்னுடைய தாய் உன்னை இழக்கட்டும் அப்படின்னா என்ன கருத்து? நீ இதில் இவ்வளோ அலட்சியமாக இருக்கியா? நாக்குன்னு சொல்லிட்டாங்க, நாக்கால நம்ம தண்டிக்கப்படுவோமா அப்படின்னு கேட்குறீங்களே, அப்போ நாக்கு விஷயத்தில் இவ்வளோ அலட்சியமாக இருக்கீங்களா அப்படின்றத கொஞ்சம் கடிந்து கொள்வதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை தான் என்னது? சக்கிலத்துக்க உம்முக்க, உன்னுடைய தாய் உம்மை இழக்கட்டும் அப்படின்னு கேட்டுட்டு வியப்பாக, அதான் அந்த ஆச்சரியம், இவ்வளோ அலட்சியமாக இருக்கீங்களே அப்படின்றத சொல்லிட்டு சொல்கிறாங்க, வஹல் யகுப்புன் நாஸ ஃபின் நாரி அலா உஜூஹிம் அவ் அலா மனாஹிரிஹிம் இல்லா ஹசாயிது அல்சினத்திஹிம். இங்கேயும் கஸ்ருடைய பாடம் தான். ஹல்லையும் இல்லாவையும் போட்டு கஸ்ர் செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? மக்களை நரகத்திலே என்ன செய்வது? தள்ளுவது. எப்படி தள்ளுவது? அலா உஜூஹிம், முகங்குப்புற தள்ளுவது. அவ் அலா மனாஹிரிஹிம், மூக்குகள், மனாஹிர்னா மூக்கு, மூக்குகள் குப்புற தள்ளுவது. முகங்குப்புற தள்ளுவது, மூக்கு குப்புற தள்ளுவது என்பது இல்லை. இல்லா ஹசாயிது அல்சினத்திஹிம், அவர்களுடைய நாவுகள் செய்யக்கூடிய விளைச்சலை தவிர வேறு எதுவும் மனிதனை நரகத்தில் முகங்குப்புற அல்லது மூக்கு குப்புற தள்ளுவது எதுவும் இல்லை. அப்போ ஒரு மனிதனை நரகத்தில் முகங்குப்புற தள்ளுறதும் ஒரு மனிதனை நரகத்திலே மூக்கு குப்புற தள்ளுவதும் ஹசாயிது அல்சினத்திஹிம், அவர்களுடைய நாவுகளுடைய அறுவடை தான். ஹசாயிதுன்னு அறுவடை, அறுவடை செஞ்சால் பலன் அனுபவிக்கணும்ல, அதான் முகங்குப்புற நரகத்தில் தள்ளப்படுவது. விளங்குச்சா? அப்போ நாவை பற்றி இவ்வளோ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுருக்காங்க? டேஞ்சர், அது உண்மைதானே? அல்லாஹ் பாதுகாக்கணும் நாவினுடைய விபரீதங்களை விட்டு. ஹிஃபது லிசான் ரவாஹு அஹ்மத் வ திர்மிதி வ இப்னு மாஜா. இது எங்கே வருது? அஹ்மதில் வருது. ஆனால் அஹ்மது சிஹாவு சித்தால இல்லை. ஆனால் இந்த ஹதீஸ் சிஹாவு திர்மிதிலையும் இப்னு மாஜாலையும் வருது. ஓகேவா? படிக்க படிக்க வந்துக்கிட்டே இருக்கு ஹதீஸ். வாங்க. ஆனால் அபி உமாமா கால ரசூலுல்லாஹி, சம்மத என்ன முறைக்கிற? படிக்க படிக்க வந்துட்டு இருக்குன்னா திருன்னு முழிக்கிற தூக்க கலக்கத்தில். அது ஒரு கண் இப்படி சொருகி இருக்கு, ஒரு கண்ணு மட்டும் இப்படி இருக்கு, ஒரு கண் இப்படி லைட்டாக இப்படி இருக்கு. தூக்கத்தில் இருக்கியா? கண் பாதிப்பா? ஆனால் அபி உமாமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் அஹப்ப லில்லாஹ் வ அப்கல லில்லாஹ் வ அதா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ் ஃபக்கத் இஸ்தக்மலல் ஈமான். யார் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறாரோ ஒருவரை, வ அப்கல லில்லாஹ், ஒருத்தரை வெறுத்தாலும் அல்லாஹ்வுக்காக வெறுக்கிறார், வ அதா லில்லாஹ், கொடுத்தாலும் அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறார், கொடுக்காமல் தடுத்தாலும் அல்லாஹ்வுக்காக தடுக்கிறாரோ ஃபக்கத் இஸ்தக்மலல் ஈமான், அவருடைய ஈமான் முழுமை, அவர் ஈமானை முழுமைப்படுத்தி விட்டார். ஃபக்கத் இஸ்தக்மலல் ஈமான, அவர் ஈமானை முழுமைப்படுத்தி விட்டார். இன்னொரு ரிவாயத்தில் இப்படி வருது, ஃபக்கத் இஸ்தக்மல ஈமானஹூன்னு வருது திர்மிதியுடைய ரிவாயத்தில். அடுத்து அபீ தர்ரின் ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஃலலுல் அமாலி, அமல்களிலேயே மிகவும் சிறந்தது அல் ஹுப்பு ஃபில்லா வல் புகுலு ஃபில்லா, அல்லாஹ்வுக்காக நேசிப்பதும் அல்லாஹ்வுக்காக வெறுப்பதும் தான் அமல்களிலேயே மிகவும் சிறந்தது. ஆனால் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, ஒரு முஸ்லீம் என்றால் யார்?
யார் தன்னுடைய கரத்தை விட்டும் தன்னுடைய நாவை விட்டும் முஸ்லீம்களுக்கு சலாமத்தை தருகிறாரோ அவர்தான், யாருடைய கரத்தை விட்டும் யாருடைய நாவை விட்டும் முஸ்லீம்கள் சலாமத் பெறுகிறார்களோ அவர்தான் முஸ்லீம். அடுத்து ஒல் முஃமின், முஃமின் என்பவர் யார்? யாரும் வாங்கிட்டு போன மாதிரி இருந்துச்சு, திருப்பி கொடுத்துட்டாங்களா? யார் நடுவில் வாங்கிட்டு போனாங்க? வல் முஃமின், முஃமின் என்பவர் மன் அமினஹுன் நாசு அலா திமாஇஹிம் வ அம்வாலிஹிம். என்ன அர்த்தம்? மக்கள் தங்களுடைய உயிர்களின் மீதும், திமானா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? உயிர்களின் மீதும் தங்களுடைய செல்வத்தின் மீதும் யாருடைய விஷயத்திலே பாதுகாப்பு பெற்றவராக உணர்கிறார்களோ, அபயம் பெற்றவர்களாக உணர்கிறாரோ அவர் தான் என்னது? முஃமின். ஒருத்தர் மூலியமா நம்ம உயிருக்கும் செல்வத்துக்கும் பாதிப்பு ஏற்படும் மக்கள் ஒருத்தரை பார்த்து பயந்தாங்கன்னா அவர் முஃமின் கிடையாது. அப்போ முஃமினோ, முஃமின் என்பவர் மன் அமினஹுன் நாசு அலா திமாயிஹிம் வ அம்வாலிஹிம், தன்னுடைய உயிர்களின் மீதும் தன்னுடைய செல்வத்தின் மீதும் மக்கள் யாருடைய விஷயத்திலே அபயம் பெறுகிறார்களோ அவர் தான் யாரு? முஃமின். அடுத்து இது திருமிதிலையும் நசாயிலையும் வருது. முடிஞ்சு, ரெண்டாவது ஃபஸ்ல் முடிஞ்சு. ஜாதஹு பைஹக்கி ஃபி ஷுஅபுல் ஈமான் பி ரிவாயத்தி ஃபலாலா. இதே ஹதீஸ் பைஹக்கி இமாம் ஷுஅபுல் ஈமானில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பதிவு செஞ்சுருக்காங்க. வல் முஜாஹிது, போர் செய்யக்கூடிய போர் வீரர் என்றால் மன் ஜாஹத நஃப்ஸஹு ஃபி தாஅத்தில்லா, அல்லாஹ்வுக்கு வழிபடுகிற விஷயத்தில் தன் நஃப்ஸோடு யார் போராடுகிறாரோ அவர்தான் முஜாஹித். வல் முஹாஜிர், முஹாஜிர் ஹிஜ்ரத் செய்யக்கூடியவர் என்றால் யார்? மன் ஹஜரல் ஹதாயா வ துனூப, தவறுகளையும் பாவத்தையும் தன் வாழ்க்கையில் யார் விட்டு விடுகிறாரோ அவர்தான் யாரு? முஹாஜிர். ஆனால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கால, அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, கல்லமா ஹத்தபனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் எங்களுக்கு பிரச்சாரம் செய்கிற, அதாவது ஹுதுபா செய்யும் போதெல்லாம், ஹுதுபா செய்யும் போதெல்லாம் எங்களுக்கு என்ன செய்வாங்க? எங்களுக்கு இதை சொல்லாமல் இருந்ததில்லை. கல்ல குறைவாக இருக்கிறது. மா ஹத்தபனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் எங்களுக்கு பிரசங்கம் செய்தது குறைவாக இருக்கிறது. இல்லா கால, இதை சொல்லியே தவிர, இந்த வார்த்தையை சொல்லாமல் ரசூலுல்லாஹ் தங்களுடைய ஹுத்துபாவை ஆக்கி கொண்டது என்பது மிக குறைவுதான். எப்பெல்லாம் எங்களிடத்தில் ஹுத்துபா செய்கிறார்களோ அப்பெல்லாம் இந்த வார்த்தையை அந்த ஹுத்துபாவோடு சேர்த்து சொல்வார்கள். என்ன வார்த்தை? லா ஈமான லிமன் லா அமானத லஹு. என்ன அர்த்தம்? யாரிடத்தில் அமானத் என்கிற நம்பகத்தன்மை இல்லையோ அவருக்கு ஈமான் என்பதே கிடையாது. வலா தீன, மேலும் மார்க்கம் என்பது கிடையாது. லிமன் லா அஹ்த லஹு, அஹ்து வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய தன்மை யாரிடத்திலே இல்லையோ அவரிடத்திலே மார்க்கம் கிடையாது. லிமன் லா அஹ்த லஹு. ஓகேவா? இந்த ஹதீஸ் பைஹக்கி இமாம் ஷுஅபுல் ஈமான்ல பதிவு செஞ்சுருக்காங்க. ஓகே, இப்போ ரெண்டாவது ஃபஸ்ட்டில் என்ன செஞ்சிருச்சு? முடிஞ்சிருச்சு. ஓகே.